முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா அவர் வந்து பேச்சுலர் ஆச்சே அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? திருமணம் ஆகல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது பிள்ளையாருக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, உங்களுடைய திருமணம் பாதிக்கும் அப்படி நினைக்க வேண்டாம். சாதாரணமா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியில உங்களோட இணையறது நான் சுகன்யா. எந்த விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை கும்பிட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பத்தி தான் பேச போறோம். அதுக்காக நிகழ்ச்சிக்கு நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், பொதுவாக வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சார். இந்த பிள்ளையார் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? ஏன்னா அவர் வந்து பேச்சுலர் ஆச்சே அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது திருமணமாகாத தெய்வத்துக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிற புனித காரியத்தை செய்யும் பொழுதோ அல்லது வேண்டுதல் வைக்கும் பொழுதோ அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு சில சந்தேகம் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதாவது பிள்ளையாருடைய வழிபாடு அப்படிங்கிறது, பிள்ளையாருடைய கோயிலில் திருமணம் அப்படிங்கிறத விட சாதாரணமாக ஒரு பத்திரிகை அடித்தால் கூட முதல்ல குலதெய்வத்து கோயிலில் அல்லது பிள்ளையாருடைய சன்னதியில் வச்சு தான் நம்ம திருமணம் பண்ணுறோம், அந்த பத்திரிகை வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்குது. அதாவது திருமணம் அப்படிங்கிற புனித காரியத்தை உறுதிப்படுத்தும் பொழுது அந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து முதலாக திருமணமாகாத பிள்ளையாருக்கிட்டத்தான் வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு போற்றுதலுக்கு உண்டான, அதே மாதிரி ஆன்மீக விதியான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அதாவது பிள்ளையாருக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய திருமணம் பாதிக்கும் அப்படி நினைக்க வேண்டாம். சாதாரணமாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளையார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு கடிதாசி எழுதினாலும் சரி அல்லது காதல் கடிதாசி எழுதினாலும் சரி, முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய பண்பாட்டில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தாராளமாக கல்யாணம் ஆகாத சுவாமியாக இருந்தால் கூட உங்களுடைய கல்யாணத்துக்கு பிள்ளையாருடைய ஒப்புதலோ பிள்ளையாருடைய வேண்டுதலோ அல்லது பிள்ளையாருடைய கோயிலில் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்போ அது மிகப்பெரிய சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. பிள்ளையார் நிறைய பேத்துக்கு கொஸ்டின்லாம் இருந்துச்சு, இந்த பேச்சுலர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவரை கும்பிடலாமா வேணாமாங்கிற டவுட்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ராலில் போயிட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.